என்ஜிபி கல்லூரி 15வது பட்டமளிப்பு விழா. கோவை காலப்பட்டி பகுதியில் இயங்கி வரும் மிகவும் பிரபலமான டாக்டர் என்ஜிபி தொழில்நுட்ப கல்லூரியின் 15வது பட்டமளிப்பு விழா என்ஜிபி கருத்தரங்கு மையத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் மொத்தம் 830 மாணவ மாணவியர்களுக்கு பட்டப்படிப்பு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. விழாவிற்கு டாக்டர் என்ஜிபி கல்வி மற்றும் ஆராய்ச்சி அறக்கட்டளையின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் ஓ.டி. புவனேஸ்வரன் வரவேற்புரையாற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். கோவை மருத்துவ மையம் மற்றும் மருத்துவமனையின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் டாக்டர் நல்லாஜி பழனிசாமி தலைமை வகித்தார். சிறப்பு விருந்தினராக மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா நிறுவனத்தின் துணைத் தலைவர் சங்கர் வேணுகோபால் கலந்து கொண்டு பட்டமளிப்பு உரையாற்றினார். தொடர்ந்து கற்றல் மாற்றங்களுக்கு ஏற்ப தங்களை தகவமைத்துக் கொள்ளும் திறன், புதுமை சிந்தனை மற்றும் சமூக பொறுப்புணர்வு ஆகியவை இன்றைய இளைஞர்களின் வெற்றிக்கு மிகவும் அவசியமானவை என அவர் வலியுறுத்தினார். மேலும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு சமூக முன்னேற்றத்திற்கு பங்களிக்க வேண்டும் என்றும் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கல்லூரியின் முதல்வர் டாக்டர் எஸ்.யு. பிரபா கல்லூரியின் கடந்த ஆண்டு கல்வி வளர்ச்சி, ஆராய்ச்சி சாதனைகள், வேலைவாய்ப்பு மற்றும் மாணவர்களின் பல்வேறு வெற்றிகள் குறித்து ஆண்டு அறிக்கையை சமர்ப்பித்தார். தலைமையுரையாற்றிய டாக்டர் நல்லாஜி பழனிசாமி, பட்டம் பெறும் மாணவர்கள் தொழில்துறை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்நாள் முழுவதும் கற்றலை தொடர வேண்டும் என்றும் தங்களது அறிவையும் திறமையையும் சமூக நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்றும் வாழ்த்தினார். மேலும் டாக்டர் என்ஜிபி தொழில்நுட்ப கல்லூரியின் செயலாளர் டாக்டர் அருண் என். பழனிசாமி மற்றும் டாக்டர் என்ஜிபி கல்வி மற்றும் ஆராய்ச்சி அறக்கட்டளையின் அறங்காவலர் மதுரா வி. பழனிசாமி ஆகியோர் பட்டம் பெற்ற மாணவர்களை பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த பட்டமளிப்பு விழாவில் 576 இளநிலை மாணவர்கள் மற்றும் 254 முதுநிலை மாணவர்கள் என 830 பேருக்கு பட்ட படிப்பு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் நிர்வாகத்தினர், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், பட்டம் பெற்ற மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்.